விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். God says the just shall live by faith. இதை நாம் பல இடங்களிலே வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். And we read about faith in many places. ரோமர் 1:17 Romans 1:17, கலாத்தியர் 3:11 Galatians 3:11, எபிரேயர் 10:38 Hebrews 10:38. இவைகளெல்லாம் நாம் வாசிக்கிறோம். We read about faith in all these verses. ஆண்டவர் சொல்லுகிறார், But the Lord says, மத்தேயு சுவிசேஷம் 6:8 Matthew's Gospel 6:8, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறாராம். even before you send your prayer request to your heavenly Father, he knows it all already. அப்பா, நம்முடைய தகப்பன் பிதா உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். Your Father, he knows in detail all the things that you need. ஆனால் அவர் ஒன்று சொல்லுகிறார். But he says one thing. யோவான் 16:24 படி, பிள்ளைகளே நீங்கள் என்னிடத்தில் கேளுங்கள். My children, ask of me. எனக்கு இது வேண்டும் என்று கேளுங்கள். My children, you ask me. அப்பொழுது என்ன நடக்கும்? What will happen? உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். You will receive and your joy will overflow. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். Everyone who asks shall receive. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் கேட்கிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து அனுப்புவார். And today, whatever you ask your Father, he will surely grant it. அது எப்படி கேட்க வேண்டுமா? But how we should ask him? மத்தேயு சுவிசேஷம் 21:22 படி, According to Matthew 21:22, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். whatever you ask God in faith, you shall receive everything. என்ன நினைக்கணும்? இது எனக்கு கிடைக்கும். What we should think, I will surely receive it. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். The Lord is a prayer answering God. எனக்கு கொடுப்பார். Surely he will grant what I ask. இதான் விசுவாசம். And that is true faith. இப்படி விசுவாசத்தோடு நாம் கேட்கும் பொழுது நாம் கேட்கிறதை பெற்றுக்கொண்டவர்களாய் வீடு திரும்ப போகிறோம். With that faith, when we ask God, surely we will return home after having received it all. முதலாவதாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? And what does the Lord do for நம்முடைய வாழ்க்கையிலே in our life? நீதிமான்களாக மாற்றுகிறார். He makes us to be righteous people. விசுவாசத்தினால் நம்மை நீதிமான்களாக கர்த்தர் மாற்றுகிறார். Through faith, the Lord makes us as righteous people. ரோமர் 5:1 Romans chapter 5:1, அப்போஸ்தலர் 13:39, Acts 13:39. இவைகளில் எல்லாம் அதை வாசிக்கிறோம். We read about this in all these verses. கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நீதிமானாக மாறுகிறது. When we believe in the Lord Jesus Christ, we become righteous people. சில நேரம் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே முடிவிலே நான் தனியாக ஜெபிக்கும் பொழுது சில வாலிபர்கள் என்னிடத்தில் வருவார்கள். When we hold such a public meeting, we definitely pray for each one of them. At the end of the meeting, I meet some of the young people at that time. அம்மா, எனக்கு ஒரு பலவீனம் உண்டு. Dear mother, I have a weakness. குடி பழக்கம் என்னை விட மாட்டேன் என்கிறது. My drinking addiction is not going at all. இன்றைக்கு கூட கொஞ்சம் குடிச்சு தான் வந்திருக்கிறேன். Even today I drank a little and I've come for meeting. இதனால எங்க குடும்பத்துல சமாதானம் இல்ல. Because of my drinking addiction, பெற்றோருக்கு என் மேல விருப்பம் இல்ல. my parents are really worried about me. விடுதலையாக்கும்படி ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணுங்கள் என்று கேட்பார்கள். Dear mother, please pray to the Lord that I should be completely delivered. கண்ணீரோடு அவர்களுக்காய் ஜெபித்து அனுப்புவேன். And with tears I'll pray for them. ஆண்டவருடைய வார்த்தை அப்படிப்பட்ட மக்களை நீதிமான்களாக வல்லமுள்ளதா இருக்கிறது. The word of the Lord has the power to change such people as righteous persons. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறீர்கள். My dear people of God, you have come so eagerly to listen to the word of God. ரோமர் 10:17 என்ன வாசிக்கிறோம்? What do we read in Romans 10:17? விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். Faith comes through hearing, and hearing the word of God. வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை, பேசுற வார்த்தையை கேட்க கேட்க உங்களுக்குள்ள என்ன வருது? விசுவாசம் வருகிறது. As you listen to the word of God, something is built within you, and that is faith. அந்த விசுவாசம் உங்களை நீதிமான்களாக மாற்றுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. The Bible declares that faith has the ability to change you as a righteous person. வேதம் சொல்லுகிறது. The Bible declares it. வேதம் சொல்லுகிறது. The Bible says it. கேட்கிற வார்த்தை உங்களை விசுவாசிகளாக மாற்றுகிறது.
The word of God that you listen changes you as a believer, as a person of faith. அந்த வார்த்தையின் மூலமாய், இந்த விசுவாசத்தின் மூலமாய் உங்களை நீதிமான்களாக மாற்றுகிறது. Through the word of faith, you are changed into a person of righteousness. நீங்களும் ஒருவேளை குடிகாரராக வந்திருக்கலாம். Maybe you still have the addiction. பலவிதமான கேடு நிறைந்தவர்களாய் வந்திருக்கலாம். Maybe you are here with several needs unmet. ஆனால் இன்றைக்கு இதே ஆண்டவர் உங்களை விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கி அனுப்ப போகிறார். But today God is going to change you a righteous person and answer all your prayer requests. வேத புத்தகத்திலிருந்து ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். I want to share with you a particular thing from the word of God. 1 தீமோத்தேயு 1:14 இப்படி வாசிக்கிறோம். In 1 Timothy 1:16 we read like this. பவுல் சொல்லுகிறான், சவுல் என்ற மனிதனாக கேட்டின் மகனாக நான் இருந்தேன், ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை விசுவாசம் அன்போடு என்னிடத்தில் பெருகினபடியினால் நான் நீதிமானானேன். ஆண்டவருடைய அன்பு, The love of Jesus அவர் அளித்த விசுவாசம், and the faith that he grants, அவர் மூலமாய் கிடைத்த கிருபை, and the grace that comes from Jesus Christ, இதனால் இந்த வாழ்க்கையே மாறிவிட்டது. and all these things have changed my life. இந்த நேரத்திலே ஆண்டவர் அதைத்தான் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். Right now that's what God is going to do in your life. பலவிதமான கேடான வழிகளிலே உங்களுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கலாம். Maybe you have been moving in a wrong direction, suffering all the way. அன்றைக்கு கேட்டின் புத்திரனாய் இருந்த சவுல் மேலே ஆண்டவருடைய கிருபை, அன்பு, விசுவாசத்தை பெருக்கி அவனை நீதிமானாக்க மாற்றியது. God's grace came upon a wicked person called Saul and gave him faith to become a righteous person. அவன் நீதிமானாக மாறினான். Saul became a righteous person. நீங்களும் விசுவாசத்தோடு அதே அன்பை பெற்றுக்கொள்வீர்களானால், அந்த கிருபையை பெற்றுக்கொள்வீர்களானால், இன்றைக்கு நீதிமானாக இருக்கிற இடத்துல இப்பொழுது மாறுவீர்கள். You will become a righteous person wherever you are right now when you receive the love of Jesus, the grace of Jesus, and the faith will change your life. ரோமர் 9:23 வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம். We read in Romans 9:23. உங்களை கோபாக்கினையின் பாத்திரராக வந்திருக்கிற உங்களை கிருபா பாத்திரமாக மாற்றி விடுவாராம். You are only fit for punishment and destruction, but he has changed your life to receive grace and blessings. ஆண்டவர் இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட மக்களை மாற்றி இருக்கிறார். God has changed several people like that in this world. இன்றைக்கு உங்களையும் அப்படியே மாற்ற வந்திருக்கிறார். And today he has come to change your life. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் விசுவாசியுங்கள். Even as you listen to the word of God, you believe him. கேட்டின் புத்திரராய் நீங்கள் வாசல் வழியா வந்திருக்கலாம். Maybe you have entered the gate as children of destruction. ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? But what God is going to do? உங்களை கிருபா பாத்திரமாக மாற்றி அனுப்ப போகிறார். He is going to make you a vessel of grace and glory. வேத புத்தகத்தில் இன்னொரு பெண்ணை குறித்தும் வாசிக்கிறோம். We read about another lady in the Bible. அவளை குறித்து யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். We read about her in chapter 4 of John's அவள் Gospel. எப்படிப்பட்டவளாய் இருந்தாள்? What kind of person she was? ஆசை இச்சைகளால் நிறைந்த ஒரு பெண். She was full of lust. 5 புருஷர்கள். She had 5 husbands. அதன் பிறகு நிறைய ஆண்களை வைத்திருந்தாள். And after that she was still not satisfied. அசுத்தமான வாழ்க்கை. And she lived an unclean life. ஆண்டவருக்கு விருப்பமில்லாத வாழ்க்கை. And she lived a life that was not pleasing unto ஆண்டவர் God. அவளை அப்படியே விட்டு விட்டாரா? But did God leave her like that? தேவனுடைய வல்லமை அவரை இயேசு கிறிஸ்துவினை அழைத்து வந்தது. And the power of God brought that sister to the Lord Jesus. அங்கு வந்தாள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தாள். She met Jesus. தண்ணீர் எடுக்க வந்தாள். And she came actually to fetch water. அந்த கிணத்திலிருந்து தண்ணீர் எடுக்கத்தான் வந்தாள். She came there to the well to fetch water. அவள் ஒரு சமாரிய பெண். She was a Samaritan woman. அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் உள்ளம் அன்பினால் நிறைந்தது. Exactly at that time Jesus was full of love for her. அவருடைய வார்த்தையில் ஜீவன் இருந்தது, வல்லமை இருந்தது. In the words of Jesus, life was there and power was flowing. அந்த வார்த்தை பேச 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 உள்ளம் மாறியது. Even as he was speaking to the Samaritan women, the heart was getting changed. தன்னுடைய பயங்கரமான வாழ்வை அறிந்து கொண்டு கண்ணீர் விட்டு தாகத்தோடு இந்த வாழ்வு, இந்த புனிதமான வாழ்வு, நீதிமானாகும் பாக்கிய வாழ்வு எனக்கு கிடைக்குமா என்று கேட்டார். She acknowledged her sinful life. She repented, shed tears, and she sought a way to live a holy and useful life. அந்த தாகம், அந்த வாஞ்சை, அந்த விசுவாசம் அவள் உள்ளத்தை மாற்றியது. That thirst, that faith changed her thoroughly.
அவள் உள்ளத்திலே ஒரே சந்தோஷம், சமாதானம். Oh, there was a great joy in her heart. இந்த சந்தோஷம், இந்த சமாதானம் இன்று உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறது. The same joy is coming towards you to fill you today. இது உலகம் கொடுக்க கூடாதது. This joy and peace the world cannot give. ஆண்டவர் மாத்திரமே இதை கொடுக்க முடியும். Only Jesus can give. இந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டு அவள் சும்மா இருக்கவில்லை. And after receiving this joy and peace, the Samaritan lady wasn't quiet. யோவான் 4ஆம் அதிகாரம் 28, 29, 39, 42 இந்த 4 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களானால், When you read John 4, 28, 29, 39 and 42, இந்த காரியங்களை அவள் என்ன செய்கிறா? அந்த குடத்தை what did she do? குடத்தை வைத்து விட்டாள். She left the pot there. வந்த நோக்கத்தை, தண்ணீர் எடுக்க வேண்டும் நோக்கத்தை மறந்து போனாள். Her main purpose was to get water, but she forgot about that. தான் பெற்ற சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க விரும்பினாள். And in order to share the great divine joy with others, பாவியாக வந்தாள். she came as a sinner to Jesus. ஆண்டவரை வெறுத்தவளாய் வந்தாள். And she did not really like or love ஆண்டவரை Jesus. அறியாதவளாய் வந்தாள். She did not know about Jesus. அவளுடைய அன்பு அவளை மாற்றியது. But the love of Jesus உடனே changed. ஊருக்குள்ளே ஓடினாள். She ran into the village. தன் சொந்த ஊருக்குள்ளே She ஓடினாள். ran into her own village அவளுக்கு போய் சாட்சி சொன்னாள். and shared her testimony. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு ஒருவர் சொன்னார். One person told me everything that I had done. அவர் கிறிஸ்துதானோ? And is he Christ? அவர்தான் கிறிஸ்துவோ? Is he Christ? வந்து பாருங்க. Come and see. 42ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? What do we read in verse 42? அந்த வார்த்தையை கேட்டவர்கள் ஓடி வந்தார்கள். All the villagers who heard her words came running. அவருடைய உபதேசத்தை கேட்டார்கள். They listened to the teachings of Jesus. அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாக கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். The villagers said, "Dear lady, not only through your words we have heard Jesus speaking to us directly, and now we know that he is the true savior of the world." பாருங்கள், அந்த பெண் பயங்கரமான பாவியாக அந்த அறைக்குள்ளே வந்தா. She came near to the well as a wretched sinner. அந்த கிணற்றின் அடியில் வந்தா. She came near the well like that. இயேசுவை அறியாதவளாய் வந்தா. She came without any knowledge about இயேசுவின் Jesus. அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் அவருடைய இருதயத்தை, தாகத்தை மாற்றியது. The love of Jesus, the grace of Jesus, the mercy of Jesus உண்மையான அன்பு என்னதென்று அறிந்து கொண்டார். completely changed her, and she experienced true love. விசுவாசம் பெருகியது. And her faith increased. இயேசுவை ஏற்றுக்கொண்டவளாக மற்றவர்களுக்கு உதவி செய்ய சென்றார். She accepted Jesus and she helped others. இன்று உங்களையும் அப்படித்தான் ஆண்டவர் மாற்ற போகிறார். And today Jesus is going to do the same. விசுவாசிகளாக மாற்றுவதோடு Not only he will help you to have faith in him, மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை அறிவிக்கிறவர்களாக உங்களை மாற்ற போகிறார். he will change you in such a way that you will go and share the love of Jesus to everybody. இந்த உலகத்திலே இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை கண்ணீரோடு வந்திருக்கலாம். Maybe you have come here today with tears. ஒவ்வொருவருக்கும் ஒரு வேதனையை ஒரு நாளிலே நாம் சந்திக்கிறோம். All of us definitely go through very difficult situations. பற்பல பிரச்சனைகள் உருவாகிறது. Several types of problems you என்ன encounter. செய்வதென்று தெரிவதில்லை. We really don't know what to do. ஐயோ, கடன் பிரச்சனை தாங்க முடியலையே. Oh, I'm not able to handle debt. இப்படி பல பல பிரச்சனைகள். Several types of problems. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? But what does the word of the Lord say? நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, 1 John chapter 5 verse 4. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். And truly it is our faith that overcomes the world. நம்ம ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசம் ஜெயம் கொடுக்கிற விசுவாசம். The faith that we place on the Lord Jesus Christ brings us victory. சரீரத்தில் வேதனையோடு பிணியாளிகளாய் வந்திருக்கிறோமா? Are you here with pain and disease in your body? யாக்கோபு 5:15 சொல்கிறது, James 5:15 says, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். prayer with faith will surely heal the sick. வேத புஸ்தகத்திலே 12 வருடமாக ஒரு பெண் போராடி கொண்டிருந்தாள். In the Bible we read about a sister who had a struggle for 12 long years. பெண்களை பாடுபடுத்துகிற உதிரப்பெருக்கு. And it's an issue of blood that is actually affecting sisters. எத்தனையோ பணத்தை செலவழித்து இருந்த பணம் எல்லாம் செலவழிந்து போயிட்டு. She spent all her money in treatment. ஆனால் சுகமே ஆகவில்லை. She wasn't better. இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டு She heard about Jesus. அவரை பார்க்க வந்தார். She had a keen desire to see him. பயங்கரமான கூட்டம்.
But the crowd was all around Jesus. எப்படி தொடுவது, How can I go near and எப்படி touch? பேசுவது, How can I go and tell my எப்படி request? அவரிடம் நாம் என்னுடைய கஷ்டத்தை சொல்வது? And how can I share my difficulty? ஆனால் அவள் என்ன செய்தாள் தெரியுமா? You know what she did? ஆண்டவர் அவளுக்குள்ள ஒரு விசுவாசத்தை கொடுத்தார். God put a faith within her. என்ன விசுவாசம்? What kind of faith? இயேசு கிறிஸ்து முழுவதும் வல்லமையினால் நிறைந்தவர். And she really was troubled. அவர் இயேசு கிறிஸ்து முழுவதும் வல்லமையினால் நிறைந்தவர். But she believed that Jesus is full of power. அவரை தொட்டா போதும். If only I touch, that's enough. அவருடைய சரீரத்தில் அந்த அவயத்தில் போட்டிருக்கிற உடையை தொட்டா போதும். If only I can touch the hem of the garments, that's sufficient. அந்த வல்லமை எனக்கு போதும். And that power is enough. அந்த வல்லமை என்னை ரட்சிக்கும். That power will save me. பாருங்க அவருடைய விசுவாசத்தை. Look at the faith in that sister. ஆகவே அந்த விசுவாசத்தோடு அவர் அருகில போனா, And with great faith she went nearer to Jesus. யாருக்கும் தெரியாம போனா, And she went without anyone's knowledge. வஸ்திரத்தை தொட்டா அவ்வளவுதான். She touched the garment. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா. She touched the hem of the garment. என்ன நடந்தது? What happened? அந்த வல்லமை இறங்கியது. The power was அவருடைய released. உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. The issue of blood instantaneously stopped. விடுதலை. Immediately she received விடுதலை. deliverance. Immediate deliverance. பரிபூரண விடுதலை. Complete deliverance. என்ன ஆச்சரியம் பாருங்க. What a wonderful thing. இதுதான் விசுவாசத்தினால் பெறுகிற பாக்கியம். This is the blessing that you receive through faith. அப்படியே பாருங்க ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே In Romans chapter 4, 17 முதல் 22 வரை வாசித்து பாருங்க. from 17 until 22, இதற்காகத்தான் வேதத்தை கருத்தாய் வாசிக்க வேண்டும். we must read the word of God carefully. வேதத்தின் வார்த்தைகள் தான் நமக்கு விசுவாசத்தை உண்டு பண்ணும். Only the written word will bring faith into our life. எவ்வளவு வாசிக்கிறீர்களோ அவ்வளவு விசுவாசம் உங்களுக்குள்ளே பெருகும். The more you read, the greater faith you will possess. அந்த ஆபிரகாம் குழந்தையற்றவனாய் இருந்தார். Abraham was childless. ஆனால் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். God had given him a promise. உன்னை ஆசீர்வதிப்பேன். I will bless you. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இந்த ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். Genesis 17:5 we see this. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததியையும் ஆசீர்வதிப்பேன். Your descendants will be blessed. எனக்கு குழந்தையே இல்ல. At that time Abraham didn't have a 90 child. வயசாச்சு. He was already 90. 95 வயசாச்சு. And 95. 98 வயசாச்சு. He was 98 years old. ரெண்டு பேர் சரீரமும் செத்து போச்சு. The husband and wife had no hope of having a child. என் மனைவிக்கு ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிற்று. The child bearing age was over for Sarah. அவளால இனிமே கர்ப்பம் தரிக்க முடியாது. And she cannot give birth to a child செத்து anymore. போன கர்ப்பம் செத்து போய் இருக்கிறது. The womb was dead. நானும் செத்து போற வாழ்க்கையில பலவீனமாய் இருக்கிறேன். And I was weak and waiting to die. ஆனால் வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? But what do we read in the Bible? அவன் அந்த காரியங்களை, அந்த செத்து போனதை நினையாதிருந்தான். He did not consider the reality that his body was dead. எண்ணாதிருந்தான். He did not consider it. இதுதாங்க விசுவாசத்தை உண்டு பண்ணும். This is what will bring faith. இன்னைக்கு விசுவாசம் ஏன் நமக்கு ஏற்படல? Why we are not growing in faith? நான் இப்படி இருக்கிறேனே. My situation is like this. எனக்கு எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? How will ever I get blessings? டாக்டர் இப்படி சொல்லிட்டாரே, உனக்கு குழந்தை பிறக்க சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டாரே. The doctor had told categorically that you will not give birth. எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? How will I ever give birth to a நீ child? படிக்கவே முடியாது, என்ன படிச்சாலும் பாஸ் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. Oh, the teacher has said I am a useless fellow, whatever I try நான் I எப்படி will never பாஸ் be பண்ண successful. முடியும்? How can I study well? எப்படி டிகிரி வாங்க முடியும்? How can I complete my graduation? எப்படி எனக்கு வேலை கிடைக்கும்? How will I ever get a job? என் குடும்பத்தில் எப்படி சமாதானம் வரும்? How will I fulfill my இந்த responsibilities? குழப்பத்தினால் நிரம்பி வந்திருக்கிறீங்க இல்லையா? Are you here with such confusion? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், But listen what God says. விசுவாசி. Believe. நீ விசுவாசி. Have faith. ஆபிரகாம் அதெல்லாம் நினைக்கவே இல்ல. Abraham did not consider the reality. எதிர்மறையான காரியங்களை நினைக்கவே இல்ல. Even though situation was contrary, he did not consider அவன் that. விசுவாசித்தான். He believed in God. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொன்னான். He said, I know the one whom I believe. என்ன நடந்தது? What happened? அற்புதம் நடந்தது. Miracle happened. 100 வயதுல குழந்தை. 100 years, but he gave birth. செத்து போன கர்ப்பம் உள்ள அவனுடைய மனைவி கர்ப்பவதியானார். His wife had passed the childbearing age, but she gave birth to a child. எனக்கு அருமையானவர்களே, My dear beloved, விசுவாசிங்க, அவ்வளவுதான்.
Just believe, that's all. என்ன வேணும் என்று வந்திருக்கிறீர்கள்? What is your request அதை today? கர்த்தர் அறிவார். God knows that. கேளுங்க அவர்ட்ட. Just ask him. நீர் கொடுத்தாலொழிய நான் நம்மை விடுவதில்லை. Jesus, unless you give me, I won't let you go. வாலிபனாக இருக்கிறேன். Oh, I am like this. நான் வேலை இல்லாமல் தான் I am என்ன without a பிரயோஜனம்? job. How will I live? வேலை இல்லாட்டா நான் எப்படி வாழ்வேன்? Oh, without a job, how will I live? உம்மால் எல்லாம் கூடும். You are able to do everything நான் for me. விசுவாசிக்கிறவர் பெரியவர். And I know the one whom I believe he is truly great. விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். I know the one in whom I have put my faith. அவரால் இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்ய முடியும். He can truly help me in my situation. இதான் விசுவாசம். That is faith. அன்பானவர்களே, My dear beloved, உங்க கண்ணீர் எதுவா இருந்தாலும் சரி, whatever may be the thing that is causing குழந்தை tears, இல்லாம வந்திருக்கலாம். are you here without a child? 10 வருஷம் ஆச்சு, 10 years of 15 marriage, வருஷம் ஆச்சு. 15 years since I got married. ஆபிரகாம் வயது சென்று கிழவனாயிட்டான். Abraham was very old, ஆனால் அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. but he had a faith. தேவன் எனக்கு வாக்களித்து இருக்கிறார், God has promised me, அதன்படி நடத்துவார். and surely he will bless me நான் according to. என்னுடைய மனைவி கர்ப்பவதி ஆவார், My wife will surely bring forth எனக்கு a ஒரு child. சந்ததி உண்டாயிருக்கும். She will conceive and we will have இதுதான் descendants. விசுவாசம். And surely it will happen. விசுவாசம் இதுதான். And this is faith. நீங்களும் விசுவாசிங்க. அப்படி You also have faith. உங்களுடைய கண்ணீர் யாவும் துடைக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று விசுவாசிங்க. You just have faith. God will wipe away your tears. உங்களுடைய வியாதியை இன்றைக்கு கர்த்தர் இன்றைக்கு விடுதலை கொடுப்பார். Today God will heal your body from all diseases. பல வருடங்களுக்கு முன்பாக இருக்கும்னு நினைக்கிறேன், இதே கூட்டத்துல பிரவீன் குமார் என்பவர் வந்திருந்தார். Several years ago, in this meeting, similar meeting, a person called Praveen Kumar had come. அவருக்கு ஒரு சரீரத்துல தோல் வியாதி. He had a skin disease. இதே போல விசுவாசத்தின் வார்த்தை வெளிப்பட்டது. The word of faith was going towards him. அது கேட்க கேட்க அவருக்கு ஒரு விசுவாசம். As he was listening, great faith came into his heart. ஜெப நேரத்துல கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுகிறது என்று சொல்லும் பொழுது, During the time of prayer, when the word was going, saying, the power of God is touching you, அவர் அதை அப்படியே விசுவாசித்தார். he simply, எனக்கு வல்லமை இறங்குது, he said, power is coming upon me. என் கால்ல இறங்குது, It's coming into my feet. விசுவாசித்தார். And he believed it. என்ன நடந்தது தெரியுமா? What happened? கூட்டெல்லாம் முடிஞ்சது. The meeting was over. அவர் தூரத்துல இருந்து எத்தனையோ மைல் தூரத்துல இருந்து பஸ்ல வந்தா. He had come from a long distance. He traveled by bus. வரும்போது வலி, ஒரே வலி. While he was coming, he had great pain. திரும்பி போகும்போது அவருக்கு பஸ்ல உட்கார்றதுக்கு இடம் இல்ல. And when he returned, he couldn't get a seat in the bus. நின்னுகிட்டே தான் போனார். He was standing all the way. ஆனா வலி இல்ல. But there was no pain. ஒரே ஆச்சரியம் அவருக்கு. He was very surprised. எவ்வளவு வலி இருந்தது, இப்ப வலி எங்க போச்சு? I had so much pain when I came to the meeting, but now there is no pain. அடுத்த நாள் காலையில போய் எல்லாத்தையும் கட்டு எடுத்து பறிச்சு பார்த்தா Next அது day நீரெல்லாம் காணாம போச்சு. Next day morning, when he checked his leg, all the water had simply gone நல்ல out. கரங்களை தட்டி ஆண்டவரை He was completely healed. Praise the Lord. ஆமென். இது நடந்த காரியம், இங்கே நடந்த காரியம். This is a true miracle. It happened right in this place. அதன் பிறகு அவர் சாட்சி கொடுக்கும் பொழுது குதித்து குதித்து சந்தோஷமா சாட்சி கொடுத்தார். Later on, he came here and testified, and with so much of joy, he jumped all over the dais. வேதனையோடு இந்த இடத்துக்கு வந்தார். He came with pain and agony. கண்ணீரோடு வந்தார். He came here with tears. இதற்கு விடுதலை கிடைக்காதா ஏக்கத்தோடு வந்தார். With a desire to receive healing, he came. ஆனா தேவன் அவரை கண்டார். God saw him. ஆண்டவர் உங்களை காண்கிறவராய் இருக்கிறார். The Lord sees you உங்களுடைய today. கண்ணீர் என்ன என்று அவருக்கு தெரியும். And he knows what is causing கணவன் tears. மனைவியோ வந்திருக்கலாம். Maybe you are here with tears and confusion. குடும்பத்துல சமாதானமே இல்ல. You are saying there is no peace. சந்தேகம். Oh, with so much of doubt. எந்த நேர வேதனை. All the time pain. பலவிதமான வேதனையோட வந்திருக்கலாம். Maybe you are here with so many kinds of problems. அந்த சகோதரன் பிரவீன் குமாருடைய வேதனையை கண்ட ஆண்டவர் இன்னைக்கு உங்களை காண்கிறவராய் இருக்கிறார். The Lord who saw the pain of Praveen Kumar and healed him is seeing you today. தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையே செய்ய அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். He is full of desire to do good for his children. அவர் மீது அன்பு கூர்ந்தார். He really loved him. அவர் மேல் அன்பு கூர்ந்தார். He loved him. அதனால என்ன நடந்தது? அற்புதம் செய்தார். What happened? Jesus performed a miracle. இதே இடத்துல பல மாதங்களுக்கு முன்பு நடந்த காரியம்.
Sometime back, right in the same place, this miracle happened. இதே உங்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். Similar miracle the Lord is going to do for you என்னுடைய today. விசுவாசம் என்ன தெரியுமா? You know what is my faith? இப்பொழுது Right now, எங்கெங்க உட்கார்ந்திருக்கிறீங்களோ உங்களுக்கு அற்புதத்தை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். wherever you are, right now miracles are happening. அவருக்கு அப்படித்தான் செய்தார். Jesus did that to Praveen. வலியெல்லாம் எடுத்துட்டாரு. He took all the pain away. அந்த இடத்துல சமாதானம் பெற்றார். And he received perfect peace there. ஆண்டவர் பெரிய விடுதலை கொடுத்தார். God gave him a great healing. ஆகவே பிரியமானவர்களே, My dear beloved, இதே அற்புதம் இன்றைக்கு உங்களுக்கு பெற்றுக்கொண்டவர்களாய் போறீங்க. you are going to return home receiving similar miracles. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Your faith will overcome the world. என்ன விசுவாசிக்கிறீர்களோ நம்புறீங்களோ அது அப்படியே நடக்கும். Whatever is your faith, it will happen. குழந்தை கிடைக்கும். You will receive a child. 30 வருஷத்துக்கு பிறகு குழந்தையை பெற்றவங்க இருக்காங்க. There are people who received a child from God after 30 years of marriage. கர்த்தரால் ஆகாதது Is there anything too difficult for God? Everything is possible with your God. தேவனால் உங்களுக்காக எதையும் செய்ய முடியும். உங்களுடைய ஆண்டவரால் எல்லாம் கூடும். With your God all things are possible. ஆகவே தைரியமா இருங்க. So be bold and confident. இன்றைக்கு இந்த கேட் வழியா நீங்க வெளியே போகும் பொழுது Today when you go out through the gate, உங்களுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்து ஆண்டவர் உங்களை அனுப்புவார். God will grant your request and he will send you home with the blessing. கடைசியாக Finally, இந்த விசுவாசம் மூலமா என்ன பெறலாம்? what can we get through faith in Jesus? ஆண்டவர் ஒரு கிராமத்துக்கு, பெத்தானியா என்ற கிராமத்திற்கு 3 பிள்ளைகள் அடங்கிய 3 சகோதர சகோதரிகள் அடங்கிய வீட்டிற்கு போவார். Jesus used to visit a village called Bethany and he used to spend time with a small family where there was a brother and 2 sisters. உங்களை எல்லாருக்கும் தெரிந்தபடி மார்த்தா, மரியாள், லாசரு. Martha, Mary and Lazarus. மார்த்தாளுக்கு நல்லா சமைக்க தெரியும். Martha knew how to cook well. ஆண்டவர் வந்தா விதவிதமா சமைச்சு கொடுப்பாங்க. Every time when Jesus visited their home, she used to cook delicious items. மரியாள் என்ன செய்வாங்க? அவர் வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. But what was Mary doing? She was all the time listening to the words of Jesus. ஆண்டவர் சொன்னாரு, The Lord Jesus said, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். Mary had chosen a good part that will never be taken away. அதனால மரியாளுக்கு நல்ல விசுவாசம். So Mary had very good faith. ஆனா மார்த்தா அந்த விசுவாசத்துல குறைவுபட்டவளா இருந்தா. But Martha was lacking in faith. அவளுடைய ஒரே அன்பு சகோதரன் மரித்து போனா. The only beloved brother Lazarus died. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேண்டுமென்று 4வது நாள்ல தான் வந்தார். Jesus was not in that village, he was somewhere else and he delayed his return only on the 4th day. மார்த்தாள் அவரோடு கல்லறைக்கு அழைத்து கொண்டு போனார். And Martha took Jesus nearer to the graveyard. இயேசு கிறிஸ்து மார்த்தாளத்துல சொன்னா, Jesus told Martha, மார்த்தாளே உன் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான். Martha, your brother will come alive. அவ என்ன சொன்னா தெரியுமா? You know what Martha ஆமா replied? எனக்கு தெரியும். Yes Lord, I know. உயிர்த்தெழுதல் நடக்கும் நாள்ல என் சகோதரனும் எழுந்திருப்பான். Yes, there will be a time when the dead will resurrect. At that time my brother will also come alive. என்ன பரிதாபமான விசுவாசம். Oh, what a bad and terrible faith. வேதம் வாசிக்காமல், ஜெபிக்காமல், ஆண்டவரை தேடாமல் இருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் அப்படித்தான் இருக்கும். When we don't read the word of God, when we don't take our needs to God, when we don't have belief in Jesus, this is how our faith will be. எனக்கு அருமையானவர்களே, My dear beloved, தேவனோடு உறவாடும் பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை அன்றாடம் பெற்றுக்கொள்ளுங்க. You must have the experience of having an intimate relationship with God on a daily basis. அதிகாலையில் எழுந்திருங்க. You get up early in the morning. 6 மணிக்கு முன்னால ஆண்டவரோட பேசுங்க. Before 6 a.m. spend time with God. வார்த்தையை படியுங்க. Read his word. அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். Then the whole day will be a blessed day. மரியாளை போல நல்ல பங்கை தெரிந்து கொண்டவர்களாய் இருப்பீர்கள். Like Mary, you will choose a good part. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். Whatever you do shall become a blessing. தொடுவதெல்லாம் பொன்னாக மாறும். Whatever you touch will prosper. பிரச்சனைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறும். Your problems will turn into prosperity. வாழ்க்கையை தயவு செய்து ஆலோசித்து பாருங்கள். Do you want to have a blessed life? Start early and have communion with God. மார்த்தாள் அதன் செய்யாதனால அவளால விசுவாசிக்க முடியல. Because Martha didn't do this, she could not have faith.
அந்த கதவை திறங்க, அந்த மூடி இருக்கிற கல்லை எடுங்க என்று சொன்ன பொழுது, when it was told, remove the stone and set the sepulchre open, அப்படி என்ன சொன்னா, you know what Martha said? 4 நாள் ஆயிற்று, நாருமே ஆண்டவரே என்றாள். Jesus, 4 days are over, it will stink. என்னுடைய சகோதரன் மரித்தான், அவ்வளவுதான், அது நாரும் என்று நினைத்தார். My brother was dead 4 days ago. ஆனால் இயேசு என்ன சொன்னார்? You know what Jesus said? நீ விசுவாசித்தால், If you believe, Martha, நீ விசுவாசித்தால், Martha, if you believe, தேவ மகிமையை காண்பாய். you will see the glory of God. தேவ மகிமையை காண்பாய். You will see the glory of God. உன்னுடைய சகோதரன் உயிரோடு எழுத்திருக்கும் தேவ மகிமைக்கான காரியத்தை காண முடியும். You will see your brother coming alive and glory of God revealed. இன்றைக்கும் பிரியமானவர்களே, My dear beloved, உங்களை even பார்த்து today, ஆண்டவர் சொல்லுகிறார், and the Lord says, என் மகனே, என் மகளே, my son, my daughter, வேதனையோடு வந்திருக்கிறாய், have you come here with sorrow? எனக்கும் குழந்தை கிடைக்குமா? With the hope, will I ever get a child? என் குடும்பத்துல சமாதானம் கிடைக்குமா? Will there be peace at all in my எனக்கு house? வேலை கிடைக்குமா? Will I ever get a job? எனக்கு சரியான பெண் கிடைக்குமா? Will I get a proper life partner? என் வாழ்க்கை உடைஞ்சு போயிருக்கு, இது சரியான விதத்துல மாறுமா? Oh, my life is broken. Will it ever be united again? பயங்கரமான வியாதி வந்திருக்குதே, I am afflicted by a terrible disease. இந்த வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்குமா? Will I ever get healed from this disease? கேள்வியோடு வந்திருக்கலாம். You have come here with such கேள்வியோடு வந்திருக்கலாம். with such agony. ஆண்டவர் மார்த்தாளுக்கு பேசுனது போல உங்களோடு பேசுகிறார். God is speaking to you right now as he spoke to மார்த்தாளே, Oh Martha, நீ விசுவாசித்தால், if only நீ you believe, விசுவாசித்தால், if only you believe, தேவ மகிமையை நீ காண்பாய். you will see the glory of God. இன்றைக்கு பிரியமானவர்களே, My dear beloved, நான் today, உங்களுக்கு சொல்லுகிறேன், I tell you, இதை அனுபவித்து பேசுகிறேன். I have experienced, so நான் I tell you, விசுவாசித்தவர் இன்னார் என்று என் வாழ்க்கையில அறிந்திருக்கிறேன். I know from my experience the person whom I believe is known to me. என் திருமண வாழ்க்கையிலே நான் அடைந்த வேதனைகள் அநேகம் அநேகம். I have gone through so many painful situations in my married life. பண கஷ்டம், வறுமையின் வழியா நான் சென்றவள். I have gone through poverty. வறுமை என்றால் என்ன என்று எனக்கு தெரியும். I know what it is to live. அடுத்து என்ன செய்வது என்று தெரியாத நிலைமை எனக்கு தெரியும். I know what it is to live when I didn't even know how to face the next moment. குழந்தை இல்லைன்னா என்னன்னு எனக்கு தெரியும். I know how to be a couple without a child. அந்த வழியா நான் கடந்து சென்றிருக்கிறேன். I have gone through that. மரண இருளின் பள்ளத்தாக்குனா எனக்கு தெரியும். I know what it is to go through the shadow of the valley of death. அந்த வழியா நாங்கள் கடந்து சென்றிருக்கிறோம். We have gone through that. எத்தனையோ வேதனை, எத்தனையோ துன்பங்கள், So many troubles, so many painful situations. ஆனால் நாங்கள் ஒன்றே ஒன்று 2 பேர் செய்தோம். But we used to do only one thing. ஆண்டவரை பற்றி கொண்டோம். We were holding on to நம்ம Jesus. பாடுறோம், என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் இயேசுவை. We used to sing, no matter what happens, I will continue to put my trust on my beloved Jesus. அதுதாங்க விசுவாசம். That is faith. இந்த விசுவாசம் எந்த நிலைமையில உங்களுக்கு வந்துட்டா, When you have such faith in the midst of any situation, கர்த்தர் என்ன செய்வாரா? you know what the Lord will do? உங்களை மகிமையின் காரியங்களை காணும்படி செய்வார். He will make you see glorious things. காசு இல்லாம எண்ணி எண்ணி செலவழித்த நாட்கள் உண்டு. We used to count every naya paisa and spend. அப்படிப்பட்ட எங்களுக்கு, And God blessed us in such a way. சகோதரர் வேலை செய்த அதே பேங்க்ல அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி நல்ல வீடுகளை கட்டி கொடுத்தாங்க. And dear brother Dinakaran was working in a bank, and the bank had a cooperative society, and through the society a very nice house was built for us. பெரிய வீடு, A palatial bungalow. கர்த்தர் கொடுக்கும் பொழுது அப்படித்தான் கொடுப்பார். When God gives, he gives liberally. லாசருவை உயிரோடு எழுப்பி அவன் மூலமா அவருடைய நாம மகிமைப்படும்படி ஜனங்களுக்கு முன்னதாக அவனை உயிரோடு காப்பாற்றினார். He raised up dead Lazarus and revealed his glory in the midst of people. எங்களுக்கு பெரிய வீட்டை கொடுத்தார். God gave us a big house. கார் பேங்க் மூலமாவே லோன் மூலமா கொடுத்தார். God gave us a car through a bank. ஒன்று மேல் ஒன்று ஆசீர்வாதம். And blessings after blessings. 2 பிள்ளைகளை கொடுத்தார். God gave us 2 children. என் அன்பு மகன் பால் தினகரனை நினைக்கும் பொழுது எவ்வளவு பெருமையா இருக்கிறது. Oh, when I think about my beloved son Paul, I am so proud of him. படிப்பிலே குறைந்து இருந்தான். And he was lacking in wisdom. ஆண்டவரை தேடாதவனா இருந்தான். He was not seeking God at the earlier age. ஆண்டவர் உள்ளத்துக்குள்ளே வந்தார்.
Jesus came into 17 வயதில் ஆண்டவரை அவனை பிடித்து கொண்டான். at the age of 17 he was holding on to Jesus. முற்றிலும் மாறுபட்ட வாழ்க்கை. His life was transformed completely. இயேசுவுக்காக வைராக்கியமான வாலிபனாக மாறினான். And he became such a young person who was zealous of Jesus. வாலிபர்களே இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்க வாலிபர்களே இன்றைக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. My dear young children, you give your life to Jesus today. இந்த இயேசு எனக்கு வேண்டும் என்று சொல்லுங்க. Just tell Jesus, Jesus, I need இயேசு you. உங்களுக்குள்ளே வருவார். Jesus will come in. குடும்பத்தின் மக்களே இயேசு உங்களுக்குள்ளே வருவார். People who are in families, invite him into your family. வீட்டுக்கு போனா என்ன சண்டையோ என்ன வேதனையோன்னு கவலைப்பட்டு கொண்டிருக்கிற தம்பதிகளே உங்களோடு இயேசு வருவார். Loving couples, you are worried what will happen when you return home. How will you face quarrels? Jesus will make it all peaceful for you. மரித்தோரை எழுப்புகிற வல்லமையுள்ள தேவன். He has the power to raise up the உங்களுடைய dead. வாழ்க்கையை தலைகீழா மாற்றுவார். He will change your life upside down for good. எங்களுக்கு அருமையா ஒரு பையன் ஒரு மகளையும் மகனையும் கொடுத்து சந்தோஷமாக மாற்றினார். God gave us a wonderful son and a daughter. We were very happy. அதே போல என்னுடைய கணவருக்கு பதவி உயர்வுன்னு கொடுத்து மிகவும் உயர்வான நிலைமையிலே ஜெனரல் மேனேஜர் பதவிக்கு அவரை அழைத்து சென்றார். God gave several promotions to my beloved husband, and in a short span of time he reached the general manager's cadre in the bank. மகன் படிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது கோல்ட் மெடல் வாங்கும் கிருபையை கொடுத்தார். My son was not an intelligent boy, very average performer, but after accepting Jesus he passed out as a gold medalist. ஆவரேஜ் பெர்ஃபார்மர் அல்ல, நல்லா படிக்கிறவன் ஆண்டவரை விட்டு விலகின பொழுது கீழே போயிட்டார், அவ்வளவுதான். He was actually studying well, but when he went away from God his grades fell, but when he returned to God he became a gold medalist. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்குள்ளே வருகிறார். And today God is coming into you. மார்த்தாள் விசுவாசம் இல்லாமல் என்னென்னமோ கேட்டார். Martha didn't have faith and she was blabbering. ஆனா இன்றைக்கு But today, நீங்கள் விசுவாசித்தீர்களானால் if only you believe Jesus, தேவ மகிமையை காண்பீர்கள். you will see the glory of தேவ God. மகிமையை காண போகிறீர்கள். You are going to see the glory எத்தனை பேர் of God. விசுவாசிக்கிறீங்க? How many of you believe உங்க that? வீட்ல தேவ மகிமை இறங்க போகிறது. Oh, the glory of God is going to descend. எனக்கு உதவி செய்த ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். God who helped me will surely help you. வியாதிகள் பறந்து போகும். All the diseases will fly away. இல்லாமை பறந்து போகும். All the poverty will go away. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக மாற்றுகிற தேவன் உங்களோடு வருவார். And God who calls things which do not exist as if they are already in existence, he will come with you and create things for you. என் ஆண்டவருடைய வல்லமை உங்க மேல இறங்கும். Because the power of God will descend. உங்களுடைய குடும்பத்திலே இறங்கும். Power of God will descend upon your family. குடும்பத்திலே தேவ மகிமை இறங்கி கொண்டே இருக்கும். Oh, in your family the glory of God will continually abide. அப்படிப்பட்ட குடும்பமா நீங்க பார்வீர்களானால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். Oh, what a joy it will be when God's glory is resting upon your family. இன்னைக்கு குடும்பங்கள்ல ஜெபம் இல்ல. Today there is no prayer in family. வேத வாசிப்பு இல்ல. There is no reading of God's word. அழகா பைபிள் இருக்கும். There will be Bible. வியாதியா இருக்கும்போது தலைமாட்டுல வரும், அவ்வளவுதான். Only when there is a disease the Bible will be searched and brought near the pillow. இல்ல பிரியமானவர்களே, No, my beloved. இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. Today make a decision. ஆண்டவரே, Oh Lord, மரியாளை போல நான் தேடுவேன். I will seek like the way Mary did. உறுதியாய் பற்றிக்கொள்வேன். I will hold on to you tightly. எனக்கு நண்பராக You be my friend. என் கூடயே இருக்கணும். Be with me all the time. உம்மை விட்டு நான் விலக மாட்டேன். I will not leave you. உமக்கு பிரியமானதை செய்வேன். I will live a life that pleases you. எங்க குடும்ப வாழ்க்கையில உமக்கு முதல் இடம் கொடுப்பேன். We will give you the first place in our family. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். Seek ye first the kingdom of God and his righteousness. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. Lord, you have said, then all these things shall be added unto you. அந்த விதமா என்னை ஆசீர்வதியும். Lord, bless me according to your அப்படி word. ஒரு ஜெபம் உங்க மனசுக்குள்ளேயே ஜெபம் பண்ணுங்க. Even now offer a prayer from your heart. கடைசி வரைக்கும் காத்திருக்க வேண்டாம். You don't have to wait for the closing இதயத்துல prayer. ஜெபம் பண்ணுங்க. இப்ப ஜெபம் பண்ணுங்க. Right now offer a prayer from your heart. யாரா இருந்தாலும் Whoever you may be. உங்கள் தேவை என்னதோ அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. Whatever is your particular need, pray for கிடைக்க it. கூடாதது நடக்க கூடாதது இன்றைக்கு நடக்கும். Things that you thought impossible will become possible today. சகோதரனை இழந்த அந்த குடும்பத்திற்கு அந்த மகனை உயிரோடு எழுப்பி கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். Sisters lost the dear brother, but God raised that brother and he blessed the family. The same Jesus is alive today. அந்த உயிரோடு இருக்கிற ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். The same Jesus who is alive is moving in our midst. He is here. He is here. அவர் இங்கே இருக்கிறார். பக்கத்துல இருக்கிறாரு. He is nearer to you. உங்கள் இதயத்தை ஒப்புக்கொடுங்க. Will you give your heart to him? ஆண்டவரே,
ஆண்டவரே எனக்குள்ளே வாரும். Oh Lord, come into my heart. எனக்குள்ளே வாரும். Lord, come into my heart. என்னை தனித்து விடாதர். Lord, never leave me alone. என்னுடைய தனிமையை நான் உணர்ந்து கசப்பா இருக்கிறது. Lord, I have become bitter living a lonely நீர் life. என்னோடு வந்து தங்கி Lord, come in and dwell. என இருதயத்துக்குள்ளே வந்து தங்கும். Come into my heart and கேளுங்க, stay. அப்படியே உட்கார்ந்திருக்க இடத்துல கேளுங்க. Just wherever you are, ask இயேசு God. இயேசு இல்லாத வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை. Life without Jesus is an empty life. சபிக்கப்பட்ட வாழ்க்கை. Oh, it's a cursed life. கசப்பான வாழ்க்கை. It's a bitter life. ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கை. It's a life without any blessing. இயேசுவை விசுவாசித்து When you believe Jesus அவரை வாரும் என்று அழைக்கும் பொழுதோ, and when you call him அவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது, and when he comes in, நீங்கள் புது மனுஷனாவீர்கள். you will be a new புதிய creation. சிருஷ்டியாவீர்கள். You will be a new creature. கர்த்தரும் நீங்களும் ஒன்றாய் இணைவீர்கள். And you will be joined with என்னுடைய Jesus. 16வது வயதிலே இந்த அனுபவத்தை நான் பெற்றேன். I received this experience when I was 16. அதே போல விசுவாசித்து எங்கள் குடும்ப வாழ்க்கையில் அற்புதங்கள், அடையாளங்கள், ஆசீர்வாதங்கள் நாங்கள் நிறைய பெற்றுக்கொண்டோம். Through faith upon Jesus Christ, we prayed and received blessings after blessings in our family. இன்றைக்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், Today, the blessings that the Lord has given us, சந்ததியாக கர்த்தருக்கென்று எழும்பி நிற்கிற ஆசீர்வாதம். we have a godly descendant who love the Lord and serve the Lord. That's the greatest blessing. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of உங்களுடைய God, வாழ்க்கை எப்படி மாறும் தெரியுமா? you know how your life will be நீ உங்களை transformed. மட்டும் மாற்ற மாட்டார். Not only he will change you, உங்களை மட்டும் மாற்ற மாட்டார். the change will not happen உங்களுடைய just to you. பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் தமது சந்ததியாக மாற்றுவார். He will change your children and your children's children. எப்படி மாற்றுவார்? How will he change? இதை மட்டும் சொல்லி நான் முடிக்க போகிறேன். Let me say that and conclude. என்னுடைய அன்பு கணவர் சகோதரர் திரனை பற்றி உங்களுக்கு தெரியும். You know about my beloved husband, Brother D.G.S. Dinagar. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத வாலிபனாக இருந்தார். He was a young man who did not accept Jesus when he was young. வாழ்க்கையில தோல்வி, All around failure. படிப்பிலே தோல்வி. He was a failure in studies. சமாதானம் இல்லை. There was no peace in his heart. ஒன்றுமே இல்லை. He had nothing. தற்கொலை தான் முடிவு என்று எண்ணினார். He decided to commit அந்த suicide. நேரத்தில் At that time, தேவ ஊழியரால் போதிக்கப்பட்டு அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். and he was led by a servant of God about Jesus, and my husband accepted Jesus. தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார். He committed his life to Jesus. 20 வயதிலே At the age of 20, வாலிபனாக as a young man, ஆண்டவரை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டார். he accepted Jesus wholeheartedly. வேதத்தை கருத்தாய் வாசிக்கதால Began to read the word of God continuously. 24வது வயதில் எங்களுக்கு திருமணமானது. When he was 24, we got married. அப்பொழுது பார்த்தா எப்ப பார்த்தாலும் வேதம் வாசிப்பார். And he was all the time reading the word of God. 6 மணிக்கு நாங்கள் குடும்பமாய் 2 பேரும் ஜெபிப்போம். At 6 a.m. we used to get together for family prayer. 6:30 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும் தேவனோடு உறவாடுவார். And he used to commune with God from 6:30 to 8:30. ஆண்டவரே, Oh Lord, உம்மால் நிரப்பும். fill me with your spirit. உமக்காக என்னை உபயோகி. Use me for your purpose. இப்படித்தான் ஜெபிப்பார். This is how he used to pray. அந்த நேரத்திலே At that time, ஆண்டவர் இந்த வேதத்திலே ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். God taught him from the Bible a particular thing. அப்போஸ்தலர் 10:38 வாசித்த பொழுது, When he read Acts 10:38, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினால் நிரப்பினார். தேவன் அவருடனே கூட இருந்தார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் ஆகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இதான் அந்த வார்த்தை. this is the words. God anointed Jesus of Nazareth with the power of the Holy Spirit, and God was with him, and Jesus went about doing good, healing people and setting at liberty all those who were demon possessed. இயேசு கிறிஸ்து தேவகுமாரன். Jesus Christ is truly the Son of God. அவருக்கு இந்த அபிஷேகம் வேணுமா? If he needed the anointing from God, எனக்கு எவ்வளவு வேணும்? how much more of anointing I require? சைக்கிள்ல போகும்போது ஜெபம் பண்ணுவாராம். And when he was riding a bicycle, he used to pray. எங்க போனாலும் ஜெபம் பண்ணுவாராம். Wherever Brother Dinakaran went, this was his prayer. என்னையும் உம்மை போல நிரம்பும்படி கிருபை தாரும். Jesus, give me the grace that I may be filled just like the way you are filled by God. நல்லா கவனிங்க. Please follow carefully. நல்லா கவனிங்க. Please follow carefully. கேட்கிறத செய்யணும். Whatever we hear, we should do. இப்பொழுது கேளுங்க. Right now you ask, ஆண்டவரே, Oh Lord, உமக்கு வேண்டுமானால் எனக்கு எவ்வளவு வேண்டும்? if you need anointing,
How much more I need? விசுவாசத்தோடு கேளுங்க. Ask with faith. கர்த்தர் சொல்லுகிறார், Today God இந்த says, செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். God wants to give these gifts to everyone who's listening to the word today. வாலிபர்களே, கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசியுங்க. Young men, arise and shine. குடும்பத்தின் மக்களை எழும்பி பிரகாசியுங்க. Oh, people in the families, arise and shine. வியாதி, வேதனை, பண கஷ்டம், அது இது நினைக்காதிருங்க. Don't think about your disease or your poverty or your struggles in life. உங்களுடைய கஷ்டத்தை நினைக்காதிருங்க. Don't be thinking about your problems all the ஆண்டவருக்காக time. எழும்ப 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 இந்த காரியங்கள் மறைந்து போகும். As you move out for God, you will arise and shine and all your problems will go away. எங்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் ஆச்சு. That's what happened in my life. அவர் அபிஷேகம் பெற்ற பிறகு After he received the anointing, எனக்கு ஒரு பாரம். I had a great desire. மனைவியா இருக்கிறேன், எனக்கு இந்த அபிஷேகம் வேண்டாமா? Lord, I am his wife. I certainly need the anointing. அன்பு மனைவிமாரே, Oh dear wives, உங்களுடைய புருஷன்மார் ஆவிக்குரியவர்களா இருக்கும் பொழுது நீங்களும் அதற்காக ஜெபியுங்க. when your husbands are spiritual and they are filled with the Spirit of God, you also pray for them. எனக்கும் அது வேண்டும். I too need it. வெறுமையான பாத்திரமாக நான் இருக்க கூடாது. Lord, I should never be an empty vessel. கதறி அழுதேன். I cried to God. இரவெல்லாம் அழுவேன். I used to cry all through the night. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். The Lord heard my என்னை prayer. அபிஷேகித்தார். He anointed me. என் மகனை அபிஷேகித்தார். He anointed our son. என் மாமனாரை அபிஷேகித்தார். Anointed my father-in-law. எவாஞ்சலின் எங்க வீட்டுக்கு வந்த பொழுது இதெல்லாம் பார்த்தவளுக்கு புதிதா இருந்தது. When Evangeline came into our home, she was new to all these things. அவளுக்குள்ள ஆண்டவர் விசுவாசத்தை கொடுத்தார். God gave faith into Evangeline. அம்மா இறந்துட்டாங்க, அண்ணா இறந்துட்டாங்க, அந்த நிலைமையில் அவள் எனக்கு இயேசு வேண்டும், அபிஷேகம் வேண்டும் என்று சொன்னார். She lost her father, mother, and she was feeling all alone. At that time, she cried to Jesus and said, Jesus, I need you. கர்த்தர் அப்படியே அபிஷேகித்தார். God anointed her. வல்லமுள்ள ஊழியக்காரியாக இருக்கிறார். Today she is a mighty servant of God. மட்டுமல்ல, Not only that, 3 அருமையான கண்மணிகளை கொடுத்தார். God has given 3 darling இந்த children. 3 போட்டி போட்டுக்கொண்டு அபிஷேகம் பெற்றார்கள். All the 3 were competing with one. இன்றைக்கு கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற பாரம். Today, each one of them are driven by a passion to do something great for God. குடும்பமாக இயேசுவுக்காக எழும்பி நிற்கும் பாக்கிய வாழ்வு. Today, as a family, we are serving God, and what a great blessing it is. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் அப்படி மாற்ற போகிறார். Today, God is going to bless every single family in a similar way. தனி மனிதனாக மனுஷியாக வந்திருக்கிறீர்களா? Are you here? கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அப்படி வர்த்திக்க பண்ணுவார். God is going to bless you and multiply your family. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற சந்ததியாக உயர்த்துவார். And he will exalt your family as God's own family. இது வேடிக்கையான காரியம் அல்ல. This is not just an ordinary கர்த்தர் casual உங்கள் thing. மேல் கிருபையாக இரக்கமாக கொடுக்கிற ஆசீர்வாதம். This is a special blessing that God wants to bestow upon you. ஹalleluya. Hallelujah. இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் நீங்கள் போக போகிறீர்கள். Today when you return home, you shall definitely receive this நாம் blessing. ஆண்டவரிடத்துல பேச போறோம். We are going to talk to God. என்ன வேணும் என்று கேட்பார். He will ask you, what do you want? மகளே, உனக்கு என்ன வேணும்? Daughter, what do you want? மகனே, உனக்கு என்ன வேண்டும்? My son, what do you want? என் வாலிப மகனே, உனக்கு என்ன வேண்டும்? My young son, what do you want? உங்களுடைய இருதயத்தை ஊற்றுவீர்களா? Will you pour your heart to ஆண்டவரே, Jesus? நீர் வேண்டும். Lord, I need you. நீர் வேண்டும். Lord, I need you. I need you, Father. தகப்பனே, நீர் வேண்டும். நீர் வேண்டும் ஐயா. கேட்பீர்களா? Would you ask? ஆண்டவர் உங்களுக்குள்ளே வருவார். Jesus will surely come into your. விசுவாசத்தை கொடுப்பார். He will give you faith. ஒவ்வொரு படிப்படியாக உங்களை உயர்த்துவார். He will gradually exalt. குறைகளெல்லாம் பூரணமா சம்பூர்ண நன்மையால் நிரப்புவார். All the insufficiency will disappear and Jesus will be all sufficient for you. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் You and your family கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்க செய்வார். will be enabled by God to arise and shine for you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe உங்களுடைய that? கரங்களை பார்க்கலாமா? Let me see your hands. உங்கள் கரங்களை பார்க்கலாமா? Let me see your hands. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. இப்பொழுது இது நடக்க போகிறது. Right now it's going to இப்பொழுது happen. கர்த்தர் செய்ய போகிறார். Right now the Lord is going to do it. விசுவாசித்தா, If you believe, விசுவாசித்தா, if you believe, தேவ மகிமை காண்பீர்கள். you will see the தேவ glory மகிமை of God. காண்பீர்கள். You will see the நாம் glory. அப்படியே இப்பொழுது பெற்றுக்கொள்ள போகிறோம். We are going to receive exception. ஒருவராவது வெறுமையாக போக போகுது. Not even one will return empty. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். The Lord is eagerly waiting to உங்களுக்கு bless. அருகாமையில் இருக்கிறார். Oh, he's just nearer to you. வெறும் சுகம் மட்டும் கொடுத்து அனுப்புறது இல்ல. Not just some burden.
உங்கள் குடும்ப வாழ்க்கையே மாற்ற போகிறார். Oh, not just few blessings, he is going to change your entire family. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை தலைகீழா மாற்ற போகிறார். Your personal life is going to be totally transformed. விசுவாசிக்கிறீர்களா? Oh, will you believe? Will you believe? Hallelujah. 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 கண்களை மூடி பயபக்தியோடு ஜெபிப்போம். Close your eyes with reverence. கல்வாரி சிலுவையை நோக்கி பார்ப்போம். Look unto Jesus who is hanging on the cross. சிலுவையிலே உங்களுக்காக அடிக்கப்பட்டார். He was bruised on the cross for you. உங்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். He was broken for all your sins and iniquities. உங்களுடைய அநியாயங்கள் அசுத்தங்கள் அத்தனையும் சிலுவையிலே அவர் சுமந்தார். All your wrong deeds, all your unclean things, he took it upon himself on the cross. இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் விடுதலை கொடுக்கிறார். Today he is blessing you and setting you free. பாவங்கள் அத்தனையிலிருந்தும் விடுதலை. Freedom from all sins. சாபங்கள் அத்தனையிலிருந்தும் விடுதலை. Freedom from all curses. அவரை அறியாமையிலிருந்து விடுதலை. Freedom from ignorance of God. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு இணைந்து கொள்ள விரும்புகிறார். Today God is going to, எனக்கு அன்பானவர்களே, my dear beloved, ஆண்டவரே, oh Lord, எனக்காக சிலுவையிலே தியாகம் செய்த என் தகப்பனே, oh my Father who sacrificed everything on the cross for me, என்னை ரட்சியும், save me, என் பாவங்களிலிருந்து எனக்கு விடுதலையை தாரும், deliver me from all my sins. யார் யாரெல்லாம் அப்படி உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்களோ சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. All those who have committed your life to Jesus, just open your mouth and talk to him. இயேசு சுவாமி, Lord Jesus, எனக்காக உம்மை அர்ப்பணித்த ஆண்டவரே, oh you gave yourself for me, Lord, என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றும். change me as your son and என் daughter. குடும்பத்தை உமக்கு பிரியமானதாக மாற்றும். Make my family as a family that pleases you. எங்க வீட்ல வந்து தங்கியிரும். Come home and stay with நான் us. தங்கி இருக்கிற இடத்தில் நீர் என்னோடு கூட தங்கியிரும். Wherever I am dwelling, come and dwell with me. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். Everyone who asks receives. ஆண்டவர் சொல்லுகிறார், The Lord says, மகனே மகளே கேளப்பா my கேளப்பா, son, my daughter, ask me, ask me. உன் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வாய். You will receive joy and it will overflow from you. இப்பொழுது பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். Right now you are receiving it. விசுவாசத்தோடு கேளுங்க. Ask with faith. வாயை திறந்து கேளுங்க. Open your mouth and வாயை ask. திறந்து கேளுங்க. Ask with wide open ஆண்டவரே, mouth. Oh Lord, என் அன்பு தகப்பனே, my dear Father, எனக்காக ஜீவனை கொடுத்தவரே, the one who has given your life for me, என்னை உம்முடைய மகனாக ஏற்றுக்கொள். accept me as your daughter, accept me as your son. உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரியும். Wash me with your precious blood. இன்று முதல் From today, இன்று முதல் from today, உமக்கு சொந்தமாக நான் மாற கிருபை தாரும். give me the grace to be your own. என் வாழ்வை நான் அர்ப்பணிக்கிறேன். I commit my life to you. விசுவாசத்தோடு கேட்கிறேன். I ask with faith. உம்முடைய மகளாக என்னை மாற்றினருக்காய் ஸ்தோத்திரம். Thank you, Jesus, for accepting me as your son, as your daughter. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. கர்த்தர் உங்கள் வாழ்வில் ஒரு புது சந்தோஷத்தை கொடுப்பார். God will surely give you a new joy in your heart. சமாதானத்தை கொடுப்பார். He will give you a new peace in your heart. உங்களை கைவிடவே He மாட்டார். will never forsake you. உங்களோடு கூட தங்கி இருப்பார். He will come and dwell within you. படிப்பதற்கு கஷ்டமா இருக்கிறதா? Are you struggling in studies? ஆண்டவர் கூட இருந்து டீச் பண்ணுவார். God will be with you and He will teach you. அவர் உனக்கு போதிப்பார். And He will teach you. உன்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை கொடுப்பார். He will keep His eye upon you and teach you to profit. பிரயோஜனமானவளை போதிப்பார். And He will teach you profitable things. வழி மகனே, இதுதான் கரெக்ட் வழி, தான் சரியான வழி, இதில் நடப்பா என்று வழி நடத்துவார். He will speak to you and guide you, telling you, my son, this is the right way. My daughter, this is the way. Walk in it. குடும்ப வாழ்க்கையில் அப்படித்தான். Even in your family life, He will நான் do the சொன்னது same. போல As I have shared with you, பண கஷ்டம் வரும், problems of financial problems will வியாதி come. வரும், Diseases may come, துன்பம் வரும், troubles may come, குழந்தை இல்லாமை வரும், and childlessness may be there for some time, கடன் பிரச்சனை வரும். and problems of death will come. இயேசு உங்களோடு இருக்கும் பொழுது, When Jesus is with இயேசு you, உங்களோடு தங்கி இருக்கும் when பொழுது, Jesus dwells with அவர் you, அற்புதங்களை செய்வார். He will do miracles for you. உடனடியாக அவைகளை மாற்றி அமைப்பார். Immediately all the problems இன்று will go முதல் away.
இன்று முதல் today onwards, இன்று முதல் from today onwards, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் I will bless you from என்று today. உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். Oh, Jesus is going to bless you from வீட்டுக்கு today. போகும்பொழுது When you return home, அவரோடு பேசிக்கொண்டே போங்க. have a conversation with him and ஆண்டவரே, go. என்னோடு வாரும், Lord, come with me. மகிமையான காரியத்தை செய்யும், Lord, come and do glorious things for கடன் me. எல்லாம் மாறுபடி செய்யும், Lord, take away all the debt. திருமணம் நடக்காத என் பிள்ளைகளுக்கு திருமணம் அழகா நடக்கும்படி செய்யும். Lord, please bless all my children who are waiting to be married with a blessed marriage. படிப்பில நான் முதல் மாணவியாக இருக்க கிருபை தாரும். Lord, give me the grace to be a top ranker in my studies. இல்லாம எல்லாம் மாற்றும் ஆண்டவரே Lord, change every aspect of my என்று life. நீங்கள் கேட்பீர்களா? And today, if you ask him, பேசிக்கிட்டே போங்க. you just have conversation with வீடு him. போய் பார்த்தீங்கன்னா And when you return home, எல்லாம் நிறைவாய் ஆசீர்வாதமாக மாறும். you will see the miracle waiting for you at home. என்று இது நடக்க போகுது? And when is it going to happen? இன்றைக்கு, Today. இன்றைக்கு, Today it will happen. இன்றைக்கு, Today, right now. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. Today, salvation has come to this home. இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ஆசீர்வாதம் வந்தது. Today, blessing has come into this home. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் நிறைவாய் இறங்க போகிறது. The blessings of the Lord is going to come upon you in an abundant way. எனக்கு அருமையானவரே, My dear beloved, சுவாசித்தா, if you believe, சுவாசித்தா, if you believe, தேவ மகிமை நீங்கள் காண்பீர்கள். you will see the glory of God. சகோதர தினகரனை போல Just like the way வாஞ்சையோடு, வாஞ்சையோடு, with great desire, தாகத்தோடு with great thirst, அவரை தேடுங்க. you just seek God. இரவும் பகலும் தேடுங்க. Seek Him day and night. ஆண்டவர் உங்களோடு பேசுவார். And God will speak to you. நம்முடைய ஆவியினால் நிரப்புவார். He will fill you with His Spirit. அபிஷேகிப்பார். He will anoint you. நீங்கள் புது மனுஷனாக மனுஷியாக மாறுவீர்கள். You will be a brand new person. உங்கள் மூலம் உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படும். Through you, your whole family will be உங்கள் குடும்பம் saved. மகிமையால் நிரம்பும். Your family will be filled with glorious things. சண்டை இல்லை, No more quarrel. குழப்பம் இல்ல, No more confusion. பிரச்சனை இல்ல, No more problem. சமாதானம், Only peace. சந்தோஷம். Only joy. இன்றைக்கு கொடுப்பார். Today He will give it. இன்றைக்கு கொடுப்பார். Right now He will give. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். The Lord is blessing you. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். Lord, we praise you. எல்லா வாய்களை திறந்து Will you please open your mouth? நான் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டேன். Lord, I have received your blessing. இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டேன். Lord, I have received all these உமக்கு blessings. ஸ்தோத்திரம். Thank you, உமக்கு Jesus. ஸ்தோத்திரம்.